உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் மட்டும் இல்லை, நம்மளுக்கே வயசாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எங்கே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, இந்த 3 விஷயத்துலையும் நம்ம எப்படி எங்காவே இருக்க முடியும். பட் ஆனால் இன்றைக்கு பயோ ஹேக்ஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம், வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயசே ஆகாது. நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா வெயிட்டு குறையும், டீடாக்ஸ் பண்ணால் சுகர் குறையும், டீடாக்ஸ் பண்ணால் ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இன்றைக்கி வாட்டர் இட் செல்ஃப் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெடிசன். நம்ம உடம்புல எல்லா டிரான்சாக்ஷனும், ஃபிசியோலாஜிக்கல், பேத்தாலாஜிக்கல் டிரான்சாக்ஷன் எல்லாமே எப்போ நடக்கும்னா உங்கள் உடம்புல தண்ணி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். செகண்ட் பயோ ஹேக் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. சரி, இன்றைக்கி ஏஜிங் அதிகமாகிறதுக்கு காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ தேவையா இல்லையானே யோசிக்காமல் நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளும் கூட தான். 72 hours நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆயுட்காலம் 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயோ ஹேக்ஸ். அகெயின் இதை நம்மலாம் ஃபாலோ பண்ணோன்னா ஒரு 1 year நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஏஜ் குரூப்பில் உங்களோட ஏஜிங் அரெஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹாய், ஹலோ, வணக்கம் மாதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பயோ ஹேக்கிங் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பயோ ஹேக்கிங்னா என்ன? இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த பயோ ஹேக்கிங் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு 30-40 வயசு வந்தால் கூட அவங்க ஸ்டில் யங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட 20 வயசுலேயே சில பல பயோ ஹேக்ஸ் பண்ணதுனால அப்படின்னு சில ஆர்டிகல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம ஆயுர்வேதிக் டாக்டரான டாக்டர் கௌதமன் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ முதல்ல இந்த பயோ ஹேக்கிங் அப்படின்னா என்ன சார்? சரி, பொதுவாக இன்றைக்கி தொட்டு இப்போலாம் பயோ ஹேக்கிங்கை பற்றி பேசுகிறோம். பட் ரொம்ப நூற்றாண்டு காலமாகவே மனுஷன் எப்படி இளமையாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும். இப்போ பரம்பரையாக நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, சுகர் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது இது இல்லாமல் எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் வெல்னஸ் மெஷர்ஸை தான் நம்ம இன்றைக்கி ஜென்ஸி கிட்ஸ் பயோ ஹேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ஃபேமிலியில் சக்கரை நோய் அப்படிங்கிறது இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, தாத்தாக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது. அப்போ நம்ம ஒரு 20 years வரும்போது யோசிக்கிறோம், ஐயோ அப்பாவுக்கு 40 years சுகர் வந்தது, அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலே சுகர் வந்துருச்சு, அப்போ நமக்கு வரக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கான்ஷியஸாக என் உடம்புல இப்படி இருக்குது, என் உடம்புல இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இதை புரிஞ்சுட்டு நான் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன? பட் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க யாருமே இந்த பயோ ஹேக்ஸில் நோய்களை பற்றி கவலைப்படுறதில்ல. நான் எப்படி எங்கே இருக்க முடியும், என்னோடய ஹேர் நல்லா இருக்க முடியும், என்னோடய ஸ்கின் எப்படி ஃபேராக இருக்க முடியும், ஒரு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் கூட என்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும்னு எப்படி சொல்ல முடியும், இதை தான் பயோ ஹேக்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி பயோ ஹேக்ஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம், ஆஃப்டர் சோஷியல் மீடியாவோட பெரிய ஒரு க்ரோத்துக்கு அப்புறம் எல்லார் வீட்லேயும் அவங்க கையில் இருக்க மொபைல்லையே அவங்களோட நோய்களை பற்றியும் நோய்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் ரொம்ப ஒரு புரிதல் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் ஒரு 1 year இந்த பயோ ஹேக்ஸை பற்றி நிறைய வகையான வீடியோஸ்லாம் வருது நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி அதிகமாக டார்கெட் பண்ணக்கூடியதே அந்த 20-30, 18-30, 15-30 வரலாம் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் தான். அவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பயோ ஹேக்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு கவனம், ஷேர்ஸு, வியூஸ்லாம் அதிகமாகிறதுனால எல்லாருமே இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோம். நாம் கூட இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த பயோ ஹேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய நோய்களை எப்படி ப்ரிவென்டிவாக நம்ம அது வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்மளால் பண்ண முடியுமா? பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் மட்டும் இல்லை, நம்மளுக்கே வயசாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எங்கே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, இந்த 3 விஷயத்துலையும் நம்ம எப்படி எங்காவே இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கெலாம் ஒரு விஷயம் என்னென்னா, ஆஃப்டர் இந்த மொபைல் ஏரா வந்த பிறகு, ஸ்பெஷலி கோவிட் முடிஞ்ச பிறகு எல்லாருக்குமே இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் அண்டு நாலேஜுங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்களோட உடம்பை எப்படி வனப்பாக மாற்றணும், பொலிவாக மாற்றணும், அதே போல் ஒரு ஆண் குழந்தை எப்படி படிப்பில் நான் கவனம் செலுத்த முடியும், நாலேஜ் எப்படி பண்ண முடியும், ஸ்பீக்கிங். பயோ ஹேக்ஸுங்கிறது வெறும் ஹெல்த் மட்டும் கிடையாது, நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்,
இல்லை நம்மளோட வீக்னஸாக நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பயோஹேக்ஸ். பயோஹேக்ஸ் அப்படிங்கிறத விட வெல்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் கால் ப்ரிவென்டிவ் வெல்னஸ். ஒரு உடம்பு, மனசு, நம்மளோட ஸ்பிரிச்சுவலாக நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீகம், இந்த 3 விஷயத்துலையும் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு சுப்ரீம் லெவலுக்கு நம்ம போய் ரீச் ஆக முடியும், அந்த லெவலில் அப்படியே எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், இதை சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் பயோஹேக்ஸ். ஸோ இப்போது ஒரு ஆயுர்வேதிக் மெத்தட்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மூலமாக ஒருத்தவங்களோட பயாலஜிக்கல் ஏஜ் ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லை அவங்க ஃபாரெவர் யங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஹேக்ஸ் நீங்கள் சொல்லுங்க சார்? 10 ஹேக்ஸ்மா, ஒன்றும் இல்லை. I'll give you 10 tips. ஓகே. நம்பர் 1, ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்ணணும். பொதுவாகவே நான் டீடாக்ஸ்க்கு ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயசே ஆகாது. இட்ஸ் அ ட்ரூத். நீங்கள் நம்ம ஐயா சிவகுமார் சார் பார்க்குறீங்க, இன்றைக்கி இன்னொரு 10 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தாலும் சூர்யா சார், கார்த்திக் சார், சிவகுமார் சார் 3 பேரை நிற்க வச்சிங்கனாலும் 3 பேரும் அண்ணன் தம்பின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து அப்பா பையன் அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் எப்படி இருக்குன்னா, ஹீ ஃபாலோஸ் ட்ரெடிஷ்னல் பிரின்சிபல்ஸ். அவங்க வந்து உடல் கழிவு நீக்கமாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், ஹீ இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பயோ ஹேக்கிங் இந்த லைஃப்பில், இந்த ஜென்ரேஷனில். இதுக்கு முன்னாடி நம்பியார் சார் இருந்தார், ஏன் நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். இவங்கெல்லாம் பயோ ஹேக்கிங் என்னங்கிறத ப்ராக்டிக்கலாக நமக்கு ப்ரூவ் பண்ண மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டீடாக்ஸ் தான். ஸோ வென் யூ டூ டீடாக்ஸ், வாட் ஹேப்பன்ஸ், உங்கள் உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஏஜிங்கை ஆக்சலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் அந்த பர்சன்டேஜ் வந்து இட் வில் கம் டவுன். ஸோ உங்களுக்கு யூ கேன் மெயின்டைன் யுவர் செல்ஃப் ஃபார் எவர் யங். இன்றைக்கி வந்து அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்டி ஏஜிங் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் அவங்க கொடுக்குறதே ரத்தத்தில் ஒரு கெமிக்கலை உள்ளே அனுப்பி டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி உங்கள் என்டையர் பிளட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கார்பன் நைட்ரஜன் பேஸ்டு மாலிகுல்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் வைக்கிறாங்க. நைட்ரஸ் ஆக்சைடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெஸ்ட் அண்ட் ப்ரூவன் லாங்கிவிட்டி மெத்தட். பட் இது நேச்சுரலாக நம்ம எப்படி நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம்னா வெரி வெரி சிம்பிள். நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு டீடாக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா வெயிட்டு குறையும், டீடாக்ஸ் பண்ணால் சுகர் குறையும், டீடாக்ஸ் பண்ணால் ஹார்ட் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும், தடுக்க முடியும். உங்கள் உடம்புல 700-500 கொலஸ்ட்ரால் இருந்தால் கூட நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா 7 டேஸ்லேயும் உங்களோட கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு வரதை பார்க்க முடியும். சரி, இன்றைக்கி ஏஜிங் அதிகமாகிறதுக்கு காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ தேவையா இல்லையானே யோசிக்காமல் நம்ம சாப்பிட்ற மாத்திரைகளும் கூட தான். ஸோ நீங்கள் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னாலே உங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் உங்கள் பாட்டி அம்மாவை பாருங்கள், உங்கள் பாட்டியோட ஹெல்த்தையும் உங்கள் அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி இஸ் மச் ஹெல்த்தியர் தேன் யுவர் மதர். அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்க வில் பி மச் ஹெல்த்தியர். ஏன்னா இந்த ட்ரெடிஷன் அந்த ஜெனரேஷனுக்கு மருந்து சாப்பிட்ற வழக்கமே இருக்காது. பட் அம்மா வந்து 25 வயசுலேயே ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க, தைராய்டு மாத்திரை சாப்பிட்றாங்க. ஸோ டீடாக்ஸ் செய்யாததுனால உங்களுக்கு என்ன ஆகுது, திரும்ப திரும்ப உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோயை உருவாக்குது. நோய்க்காக நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகளே உங்களோட ஏஜிங்கை வந்து ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பயோஹேக் நம்ம எல்லாரும் 15 வயசுலேருந்து 100 வயசு இருக்கவங்க நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்ஸ். செகண்ட் பயோஹேக் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. நீங்கள் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா 70 வயசு தாத்தா இருப்பார், பார்க்கறதுக்கு 70 வயசு மாதிரி இருக்கும், ஆனால் 90 வயசாக இருப்பார். சிம்பிள் சீக்ரெட், ஒரு கிராமங்களில் ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இல்லாத இடங்களில் கூட அவங்களால எப்படி ஹெல்த்தியாக இருக்க முடியுதுன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு அழகாக ஒரு கோவணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு பின்னாடி எங்கே தண்ணி தொட்டி இருக்கோ அது பக்கத்தில் ஒரு கல்லை போட்டுட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரலாம் நல்லா நல்லெண்ணெய் பூசி, காதில் எண்ணெய் போட்டு, கண்ணில் எண்ணெய் போட்டு, மூக்கில் எண்ணெய் போட்டு கரெக்டாக 1 hour அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி வெந்நீரில் குளிப்பாங்க. இதை யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயோஹேக்ஸ். அகெயின் இதை நம்மலாம் ஃபாலோ பண்ணுறோன்னா ஒரு 1 year நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஏஜிங், உங்களோட ஏஜ் குரூப்பில் உங்களோட ஏஜிங் அரெஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். த செகண்ட் பெஸ்ட்டு பயோஹேக் இஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஐ வுட் சே வாரத்தில் 2 நாள் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் பெண்கள். ஆண்களாக இருந்தீங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணும்போது உங்களோட ஏஜிங் ரொம்ப அழகாக அரெஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும். அண்ட் யூ கேன் ஆல்சோ அவாய்ட் ஆல்மோஸ்ட் 4448 நோய்களை சித்த மருத்துவம் சொல்லுது. இதில் 4400 நோய்களை நீங்கள் வராமல் தடுக்கணும், கட்டுப்படுத்தணும்னா எண்ணெய் குளியலே போதுமானது. 48 நோய்கள் நமக்கு விபத்துனால வர்றது, இன்ஃபெக்ஷனால் வர்றது, அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. மற்ற நம்ம உடலியல் ரீசன்னால் வரக்கூடிய 4400 நோய்களை நீங்கள் குணப்படுத்தணும்னா எண்ணெய் குளியலே போதும். தேர்டு பயோஹேக், ஃபாஸ்டிங் இருக்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 72 hours ஃபாஸ்டிங்கில் போக முடியுமான்னு பாருங்கள். வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட்டு ஒரு 6 months பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கை பற்றி இருக்கக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நிறைய வெளியில் வருது.
ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஃபாஸ்டிங்கை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார். அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. எப்படி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆட்டோஃபேஜின்னு சொல்லக்கூடிய உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இறந்து போன திசுக்களையும் அதே சமயத்தில் முழுசாக வளராமல் பட் ஆக்ஷன் இல்லாமல் இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய திசுக்களையும் எப்படி உடம்பு தன்னைத்தானே சாப்பிட்டு உங்கள் உடம்பை கிளென்ஸ் பண்ணி உங்களோட மெட்டபாலிசத்தை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ அழகாக வந்து அந்த நோபல் பரிசு வாங்கினார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் கொலஸ்ட்ராலுக்கு எப்படி ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணுது, கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, டயபெட்டிஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி கண் நோய்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, மனுஷனோட மூடுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, மனநோய்க்கு எப்படி பண்ணுதுன்னு சொல்லி அதன் பிறகு ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக நடக்குது. அதில் வரக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா 72 hours நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆயுட்காலம் 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் யூ லிவ் எங்கர் ஃபார் எவர். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 72 hours ஃபாஸ்டிங் பண்ணணும். 72 hours ஃபாஸ்டிங்கிறது நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்றேன் 2 வேளை சாப்பிட்றேன்னு கிடையாது. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு எதுவும் கிடையாது, நாளன்னைக்கு எதுவும் கிடையாது, 4ஆம் நாள் காலையில் தான் உங்களோட ஃபுட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் செஞ்சவங்க நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஈவன் ஐ ப்ராக்டிஸ் மை செல்ஃப். இப்போ இல்லை 20 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பிரதோஷத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன், அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட மாட்டேன், அதுக்கடுத்து வர அமாவாசை பௌர்ணமி இந்த 3 நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன். பட் அதோட பெனிஃபிட் என்னங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு சர்க்கரை கிடையாது, இதய நோய் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் ஐ ஒர்க் ஃபார் அட்லீஸ்ட் 17 to 19 hours a day ஆக்டிவாக. ஸோ இதுக்கு காரணம் ஐ வுட் ரெக்கமெண்ட் 72 hours ஃபாஸ்டிங். பட் உங்களுக்கு சுகர் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணுறது ரொம்ப அவசியம். பட் உங்களை மாதிரி யங் பீப்புளெலாம் யூ கேன் ஸ்டார்ட் இட் இமீடியட்லி ஃப்ரம் டுடே டுமாரோ, உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் கிரேவிங் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 cycles நீங்கள் முடிக்கிற வரையிலும் உங்களுக்கு கிரேவிங் இருக்கும். பட் இஃப் யூ கேன் கண்ட்ரோல் இட், யூ கேன் see that you are young forever. உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய முகப்பரு போயிடும், தலையில் இருக்க பொடுகு போயிடும், தலைமுடி கொட்டுறது போயிடும், எல்லாமே மாறும். பட் எல்லாமே ஒரு மாதத்தில் ஒரு முறை எடுத்துகிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு எதிர்பார்க்காதீங்க. யூ ஹேவ் டு ஃபாலோ இட் அட்லீஸ்ட் ஃபார் 6 months. 4th வெரி சிம்பிள் பயோஹேக். இன்றைக்கி நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். 5000 steps. நேற்று ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிக்கல். 5000 ஸ்டெப்பு நீங்கள் நடந்தீங்கன்னா 1 monthக்கு நீங்கள் 5000 ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் இஸ் பிகமிங் யங்கர் ஃபார் 2 yearsன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதம் 5000 ஸ்டெப்பு நடக்கிறவங்களுக்கு உங்களோட இதயம் 2 வருஷம் சின்னதாகுது, வயசு குறைவுகுது அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நம்ம ஏன் 5000 நடக்கணும், நம்ம 10,000 நடக்கலாமே. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் லாங் டைம் சர்வைவல் இருந்ததுக்கு மிகப்பெரிய இன்னொரு காரணம், அவங்களுக்கு 2 வீலர் கிடையாது, கார் கிடையாது, சைக்கிள் கிடையாது. கோவில் மார்க்கெட் எங்கே போனோம்னாலும் நம்ம கிராமங்கள்லாம் இருந்து வரோம்னா பஸ் எடுக்கிறதுக்கே நம்ம ஒரு 1 kilometer மெயின் ரோடுக்கு வர வேண்டியிருக்கும். இந்த வாக்கிங் எபிலிட்டி இருந்ததுனால, ஃபெசிலிட்டி இருந்ததுனால அவங்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. நம்ம அப்பா காலங்கள் வரும்போது அவங்களுக்குலாம் 2 வீலர் 4 வீலர் எல்லாமே வந்துருச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு கூட நம்ம யாரும் நடக்கிறதில்ல. கஷ்டப்பட்டு டிராஃபிக்கில் ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு போனால் தான் போகிறோமே தவிர யாரும் நடக்கிறதில்ல. தட் இஸ் வை இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஃபாலோயிங் சிக் வெரி ஆஃபன். ஸோ ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்பு நடக்க முடியுமான்னு பாருங்கள். 5th பயோஹேக், ஒரு நாளைக்கு 3 liters தண்ணி குடிங்க. இன்றைக்கி வாட்டர் இட் செல்ஃப் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெடிசன். நம்ம உடம்புல எல்லா டிரான்சாக்ஷனும் ஃபிசியோலாஜிக்கல் பேத்தாலாஜிக்கல் டிரான்சாக்ஷன் எல்லாமே எப்போ நடக்கும்னா உங்கள் உடம்புல வந்து தண்ணி இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, சுவாசிக்கிற காற்று, நம்ம சாப்பிட்ற மருந்து எல்லாமே உடம்புக்குள்ளே போய் ப்ராப்பராக இருக்கணும்னா வாட்டர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் மீடியா. அன்ஃபார்ச்சுனேட்லி டீஹைட்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அமாங் த யங்கர் ஜென்ரேஷன். யாருமே தண்ணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. தண்ணி குடித்தா நான் ஸ்கூலில் டாய்லெட் போக முடியாது, ஒர்க் பிளேஸில் டாய்லெட் போக முடியாதுன்னு அவாய்ட் பண்ணுறாங்க. அதுவே நமக்கு ஏஜிங் அதிகப்படுத்துது. நீங்கள் எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் பார்த்தாலும் உங்களோட தோல் நோய்களுக்காக, தலைமுடி நோய்களுக்காக போனாலும் ஃபஸ்ட் அட்வைஸ் அந்த டாக்டர் உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா நிறைய தண்ணி குடிங்க. இதை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். பட் திஸ் இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பயோஹேக்ஸ். நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற ஹேபிட் அல்லது வெந்நீர் குடிக்கிற ஹேபிட் வச்சிங்கன்னா யூ வில் லிவ் ஃபார் எவர். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அண்ட் யூ வில் லிவ் யங்கர் ஃபார் எவர் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். இன்றைக்கி பெரிய தப்பு நம்ம பார்க்குறது, காலையில் ஒரு காஃபி, 8:30 ஒரு பிரேக்ஃபாஸ்ட், 11:30 ஒரு ஸ்நாக் அண்ட் டீ, அகெயின் லஞ்ச், அகெயின் ஈவினிங் ஸ்நாக் அண்ட் டீ, அகெயின் டின்னர், முடிஞ்சால் நைட்டு படுக்கும்போது டிவி பார்க்கும்போது 4 சிப்ஸும் இருக்கும். உங்கள் வயிறு நீங்கள் எவ்வளோ வந்து மினிமமாக சாப்பிட்றீங்களோ